Bismillahirrahmanirrahim. An Ibn Abbas radhiyallahu ta'ala anhu qala qala Rasulullah sallallahu alaihi wasallam la yakhluwanna rajulun bi imra'atin wa la tusafiranna imra'atun illa wa ma'aha mahramun. கணித்திருக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அவன் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்திவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் முழுமையானவர்கள் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பி இம்ரஅத்தின், ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனிமையில் இருக்க வேண்டாம். ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனிமையில் இருக்க வேண்டாம். வலா துசாஃபிரன்ன இம்ரஅத்துன் இல்லா மஅஹா மஹ்ரமுன், ஒரு பெண் தனியாக பயணம் செய்ய வேண்டாம். ஒரு பெண் தனியாக பயணம் செய்ய வேண்டாம். அப்படி பயணம் செய்வதாக இருந்தால் இல்லா மஅஹா மஹ்ரமுன், திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஒருவருடன், மஹரமான ஆட்களுடன் அவள் பயணம் செய்து கொள்ளட்டும். மஹரமான ஆட்கள் அப்படின்னா மகன், தந்தை, சகோதரர், இதே போன்ற உறவுகளுடன் என்ன பண்ணிக்கணும், அந்த பெண்மணி பயணம் செய்து கொள்ளட்டும். தனிமையில் பயணம் செய்ய வேண்டாம், மஹரமுடன் அவள் பயணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னப்ப ஒரு மனிதர் எதிர்த்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உக்குத்து ஃபீ கஸ்வத்தின் கதா வ கதா, யுத்தத்திற்கு போறதுக்கு என்னென்ன வேலைகளுக்கெல்லாம் என்னுடைய பெயரை எழுதி வச்சிருக்கிறேன், பெயரை பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன். யுத்தத்துக்கு போறதுக்கும் மற்ற நற்காரியங்கள் செய்வதற்கும் என்னுடைய பெயரை பதிவு செய்து வைத்திருக்கிறேன் நான். இந்த சமயத்துல வஹரஜதி இம்ராதி, என்னுடைய மனைவி ஹாஜத்தன், அவள் ஹஜ்ஜுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. நான் போருக்கு போக போறேன், என் மனைவி ஹஜ்ஜுக்கு போக போறாங்க. நீங்க பெண் தனிமையில் பயணம் செய்ய வேண்டாம் என்று சொன்னீங்க, யார சொல்லலாம், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சரதாசத்துல கேட்கிறான். ஆனா சரதா சொன்னாங்க, இது உன்னுடைய மனைவியோடு சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போப்பா அப்படின்னா. யுத்தத்திற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். உன்னுடைய மனைவியை பாதுகாப்பதற்கும் அவருடைய கண்ணியத்தை கருதி நீதான் அவரோட சேர்ந்து போகணும். உன்னுடைய மனைவியுடைய பாதுகாப்பிற்கும் அவருடைய கண்ணியத்தை கருதியும் என்ன பண்ணணும், நீதான் அவருடன் சேர்ந்து பயணம் செய்ய முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து ஹஜ்ஜுக்கு செல்லு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு சொன்ன இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. அதே போல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இஸ்தஅதத்து, அவங்க சொல்றாங்க, நான் அனுமதி கேட்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நான் அனுமதி கேட்டேன். எதற்காக வேண்டி? ஃபில் ஜிஹாத், ஜிஹாதில் கலந்து கொள்வதற்காக வேண்டி நான் அனுமதி கேட்டேன். பெண்கள் அதுக்கு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஜிஹாதுகுன்ன அல் ஹஜ், பெண்களுடைய ஜிஹாத் அப்படிங்கிறது ஹஜ் தான்.
ஜிஹாதுக்கு பெண்களுக்கு அனுமதி இல்லை. அப்படி அவர்கள் போனாலும் சில முக்கியமான மருந்திடுவது, நர்சிங் ஒர்க்கு பார்க்கறதுக்கு மட்டும்தான், அடிப்பட்டா காயப்பட்டா மருந்திடுவது, இது போன்ற இதுக்காக மட்டும்தான். யுத்தத்திற்காக வேண்டி பெண்கள் என்ன இது பண்ண மாட்டாங்க, அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஜிஹாது முன்ன அல் ஹஜ், உங்களுக்கு ஜிஹாத் என்பது ஹஜ் தான். ஏனென்றால் ஹஜ் என்பது எல்லா விதமான கடினங்களும் இருக்கும், பயண கணிப்புகள் இருக்கலாம், அதே போல குடும்பத்தை பிரிந்து வந்த நிலைப்பாடுகள் இருக்கலாம். இப்படி பல சிரமங்களை தாங்கியதுதான் ஹஜ் என்பது. அந்த சிரமங்கள் எல்லாம் ஜிஹாதுக்கு போனால் என்ன கிடைக்குமோ அந்த சிரமங்கள் உங்களுக்கு இதிலே கிடைச்சிடும், அந்த நன்மையும் இதில் கிடைத்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதுக்குன் அல் ஹஜ், உங்களுடைய ஜிஹாத் இதுதான், ஹஜ் தான் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொல்லி தரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. அதே போல இன்னொரு ஹதீஸ் உண்டு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா துஸாஃபிர் இம்ராஅத்தன், ஒரு பெண்மணி தனிமையில் பயணம் செய்ய வேண்டாம். மஸீரத்தின் யௌமின் வ லைலா, எவ்வளவு தூரம் பயணம் செய்யலாம், எவ்வளவு தூரம் பயணம் செய்யக்கூடாது. ஒரு இரவு ஒரு பகல் தூரம், ஒரு இரவு ஒரு பகல் தூரத்தினுடைய அளவிற்கு ஒரு பெண்மணி தனிமையில் பயணம் செய்ய வேண்டாம். அப்படி பயணம் செய்வதாக மஹரமுடன் சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டோம், பயணம் செய்து கொள்ளட்டும். இன்னைக்கு மஹரம் இல்லாத ஹஜ் எல்லாம் அரசாங்கத்து சார்பாகவே அனுப்பப்படுது. அங்க சவுதி அரசாங்கமும் என்ன பண்ணுது, தனி கேட்டகரியா வித்தவுட் மஹரம் அப்படிங்கிற கேட்டகரி ஒன்று ஓபன் பண்ணி வச்சிருக்கிறான். இங்க இருந்தும் மக்கள் என்ன பண்றாங்க, போறாங்க. மஹரம் இல்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்ன. அதனால இதுல நம்ம கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் உள்ளவர்களையும் கவனமாக, ஹஜ்ஜுக்கு தானே அப்படிங்கிற அந்த அசால்ட்டான நிலைகள் நமக்கு இருக்கக்கூடாது. ஹதீஸ் நாம் ஒரு அமலை செய்கிறோம் என்றால் அதுக்கு வழிகாட்டுது யாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க என்ன வழிகாட்டு இருக்காங்களோ அதுதான் பிரிக்காமல், அதுதான் சரியான அமல், அதுதான் முறையான அமல். அதை என்ன பண்ணக்கூடாது, நாம் சீர்குலைத்து விடக்கூடாது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு பெண்கள் பயணம் செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்காங்க, தடை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இஅ்தமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்பஅ உம்ர, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 உம்ரா செஞ்சிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 உம்ரா செஞ்சிருக்காங்க. குல்லுஹுன்ன ஃபி தில் கஅதா, எல்லா உம்ராவும் துல்கஅதா மாதத்தில் தான். துல்கஅதா மாதம்னா என்ன, ரம்ஜான் முடிஞ்சு ஷவ்வால் முடிஞ்சு துல்கஅதா 11வது மாதம், ஹஜ்ஜுடைய மாதம் தான் துல்கஅதா என்பது. இல்லா அல்லதி கானத் மா ஹஜ்ஜ, ஒரே ஒரு உம்ரா மட்டும் ஹஜ்ஜுடன் சேர்ந்து செஞ்சது. மீதி 3 உம்ரா பண்ணா, மொத்தம் 4 உம்ரா செஞ்சிருக்காங்க. 3 உம்ரா துல்கஅதாவில் செஞ்சது, 1 ஹஜ்ஜுடன் செய்தது என்று சொன்னாங்க. அதே போல மினல் ஹுதைபி, முதல் உம்ரா மினல் ஹுதைபியா, ஹுதைபியாவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ துல்கஅதா மாசத்துல உம்ரா செஞ்சாங்க. ஹுதைபியா எப்ப நடந்துச்சு, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு. மினல் ஆமில் முக்பலி துல்கஅதா, அதுக்கு அடுத்த வருஷம் உம்ரத்தன் மின் ஜஅரானியா அப்படிங்கிற இடத்துல இருந்து இஹ்ராம் கட்டிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்க, 2வது உம்ராவை செஞ்சாங்க. அதே போல ஹுனைன் யுத்தத்தின் சமயத்துல அதுல கிடைத்த கனிமத்து பொருட்களை பங்கிட்டு கொடுத்து விட்டு அப்பொழுதுமே என்ன பண்ணாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்கஅதா மாதத்துல உம்ராவுக்கு போனாங்க. கடைசி உம்ரா ஹஜ்ஜுடன் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உம்ரா என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ் அனைவரையும் ஸல்லல்லாஹு